ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஃபால் கை. ஃபால் கைனா என்னென்னா ஸ்டண்ட்டு மேன். இப்போ ஹீரோவுக்கு பதிலாக ஸ்டண்ட்டு பண்ணுவார்ல, இப்போ மேலேருந்து குதிக்கிறது, தாவுறது இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல ஹீரோவுக்கு பதிலாக, அவர் தான் வந்து ஸ்டண்ட்டு மேன். நம்ம ஹீரோ வந்து ஸ்டண்ட்டு மேனாக இருக்கார். ஸ்டண்ட்டு மேனாக இருக்கும்போது ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க. அப்போ வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்கும். அப்போ அந்த டயத்தில் வந்து லவ்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோவை வந்து கயத்தை கட்டி பெரிய பில்டிங்கில் மேலே ஏற்றுவாங்க. ஹீரோவுக்கு பதிலாக பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு கயத்தெல்லாம் கட்டிட்டு விழலாமான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவர் மேலேருந்து கீழே விழுந்து அந்த ரோப்பு ஒர்க் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக கீழே விழுந்துருவார். கீழே விழுந்து அவர் பின்னாடி அவர் எலும்பு உடஞ்சிரும். பின்னாடி எலும்பு உடஞ்சோடனே அவரால் வந்து இனிமேல் ஆக்ஷனே பண்ண முடியாது, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு அவரை ஓரம் கட்டி உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இந்த காரெல்லாம் எடுத்து வாங்கிட்டு போய் நிறுத்துவாங்கள்ல, அந்த வேலை பார்த்துட்ருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தி கால் பண்ணுவான். இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து டைரக்டர் ஆகிட்டாங்க, நீ இப்போ வந்தனா நீ ஸ்டண்ட்டு பண்ணனா நல்லாயிருக்கும், நீயும் மேலே வரணும்ல, ஏன் இப்படியே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவனும் சரி நம்ம போய் அந்த சினிமாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஷூட்டிங்க்கு ஹீரோயின் படம் எடுக்கிற ஷூட்டிங் இடத்துக்கு ஹீரோ வந்துடுவார். ஹீரோ வந்தோடனே அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டண்ட்டெல்லாம் ஹீரோ பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் சொல்லும், ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ திரும்பி போயிடு, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீ வந்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவான். ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினையும் நினச்சிக்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன், அது முக்கியமான எல்லா ஸ்டண்ட்டு நானே பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் மறுபடியும் லவ் வந்துடும். ஹீரோயினுக்கும் லவ் வந்துடும். அப்போ வந்து ஹீரோ ஒரு பாரில் ஒருத்தர் பார்க்கறதுக்காக போவார். அங்கே ஹீரோவுக்கு வந்து ட்ரக்ஸை கலந்து கொடுத்துருவாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ ஒரு ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஹோட்டலில் வந்து உடச்சிட்டு உள்ளே கீ சரியாக ஒர்க் ஆகாது. சரின்னு உடச்சிட்டு உள்ளே போவான். உள்ளே போய் பார்த்தா ஒரு டெட் பாடி ஃபுல்லாக ஐஸெல்லாம் கொட்டி, ஒரே அந்த டெட் பாடியை பார்த்த உடனே வெளில வந்து ஓடி வந்துடுவான். ஓடி வந்தோடனே அந்த ப்ரொடியூசர் ஒரு பொறுத்தி இருந்தால, அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இங்கே வந்தேன், இங்கே ஒரே மோசமாக இருக்குது, ஒரு பணம் கிடக்கு, நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ அங்கேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கொலையை பண்ணது வந்து அந்த படத்தோட ஹீரோ, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல படம், அந்த படத்தோட ஹீரோ தான் வந்து கொலை பண்ணி ஐஸெல்லாம் கொட்டி அங்கே வச்சுருக்காரு. ஹீரோ வந்து நடுவில் உள்ளே வந்து மாட்டிக்கிறாரு. போலீஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஹீரோ தான் வந்து இந்த ஸ்டண்ட்டு மேன் தான் கொலை பண்ணியிருக்காரு, அவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துடும். உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணுவார், நான் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், ஸோ அவனை நம்ம எப்படியாவது திரும்ப மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளான் பண்ணி ஃபுல்லாக ஐடியா பண்ணி அவனை ஹீரோ அந்த படத்தோட ஹீரோவை வந்து நம்ம ஹீரோ ஸ்டண்ட்டு மேன் வந்து அடித்து காலி பண்ணுவார். கிளைமேக்ஸில் போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபால் கை படத்தோட கதை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட ஸ்டண்ட்டெல்லாம் வந்து படத்தில் ஸ்டண்ட்டு சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸ்டண்ட்டு மேனுன்றதுனால ஸ்டண்ட்டெல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது லவ் படம், ஆனால் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.